சார், நான் கூட இந்த வருஷம் அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும். எப்படிதான் சமாளிக்க போறணும். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தினம் நானே அவளை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு போய் விட ஆரம்பித்தேன். வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவளுக்கு ஹோம்ஒர்க் கற்றுக் கொடுத்ததுல நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சார் என்ன சார், காலைல வாக்கிங் போனவரை காணும் அக்கா தேர்னுக்குது, நீ என்னடா இங்கே உட்காந்து கதை பேசுனுங்கிற? இவரோட பேசிட்டு இருந்தேன். நீ போ, நான் வரேன். நீ எல்லாம் போனா அக்கா என்ன வீட்டில் விடாது சார். அதான் பார்த்துட்டல, இதோ வரேன்னு சொல்லு. போடா. வண்டியை வேணா விட்டு போவா? ஒன்றும் வேண்டாம், நீ போ. சீக்கிரம் வந்துட்டு சார், அக்கா கவலையாகுது. நான் வரேன் சார். இவனும் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். வீட்டு நிர்வாகம்லாம் இவன் தான் பார்த்துக்கிறான். ஹீஸ் அ பார்ட் ஆஃப் ஆர் ஃபேமிலி. என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கிறதுங்கிறது கூட இவனுக்கு தான் தெரியும். இவன் எங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அப்போ அபிக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஏன் சுதாகர், நம்ம நாட்டில் பல பேர் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க, மூளையே இல்லாமல் இருக்காங்க. பேரே இல்லாமல் ஒருத்தர் இருந்தானே நம்புவீங்களா? என்ன அவசரம் வர சொன்ன? ஏன் 2 பேரும் வெளியே நிற்கிறீங்க? கொஞ்சம் அங்க பாருங்க. யாரும் சொந்தக்காரரா? கிண்டல் பண்ணுங்க, சத்தியமா கோவம் வந்துரும் எனக்கு. என்ன யாருன்னு சொல்லு. என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க பொண்ணை கேளுங்க. அபி, யாருமா அது? இவர் என் ஸ்கூல் பக்கத்துல பெக்கரா இருக்காருப்பா. பெக்கரா இருக்காரா? ஏதோ பேங்க்ல மேனேஜரா இருக்காருங்கிற மாதிரி சொல்ற. அவரை ஏன் கூட்டு வந்த? இல்ல, இன்னைக்கு ரோட்ல மயங்கி விழுந்துட்டாருப்பா. பாவம், சாப்பிடவே இல்லையாம்பா. இதுக்கா என்ன கூப்பிட்ட? கொஞ்சம் சோறு போட்டு அனுப்ப வேண்டியதானே? இத பாருங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். அபி, அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடலாமா? இல்லப்பா, அவர் நம்ம கூடயே இருக்கட்டும்பா. அவருக்கு யாருமே இல்லப்பா, நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம்ப்பா. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வாருப்பா. இல்லம்மா, அவர் நம்ம வீட்டுல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருன்னு தெரியலையே. ப்ளீஸ்ப்பா. அப்பா, அவர் குளிச்சதே இல்லையாம்ப்பா. எந்த ஊரு? மெட்ராஸ் சார். சர்ச் பார்க் ஸ்கூல் அண்ட உட்காந்துருந்தேன். கிளைமேட் ஒத்துக்கல, அதான் ஹில் ஸ்டேஷனில் இருக்கலான்னு வந்துட்டேன். இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? ஸ்கூல் வாசலே குந்தி இருக்கிறான்ல சார், குழந்தைங்க கூட பேசி பேசி பிக்கப் பண்ணிட்டேன். ஒழுங்கா வேலை எல்லாம் செய்ய மாட்டியா? அப்படியே பழகிச்சு சார். பசிச்சா 10 காசு கேட்பேன், சந்தோஷமா இருந்தால் பாடுவேன். ஆனால் அதை வச்சு பிக்சர்லாம் எடுக்க மாட்டேன் சார். ஒன்லி ஹாபி. உன் பேர் என்ன? தெரியாது சார். தெரியாதா? யாரும் வைக்கல சார். உனக்கு பேரே இல்லையா? எதுவுமே இல்லை, பேரும் இல்லை. எனக்கு யார் பேரும் தெரியாது சார். பொம்பளைங்கள்லாம் அம்மா, ஆம்பளைங்கள்லாம் சார், வயசானதுங்கெல்லாம் பெருசுங்க, அவ்வளோதான். அபி, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரவி சாஸ்திரி. ரவி சாஸ்திரியா? ஆமாம் சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏண்டா, நீ கிரிக்கெட் எல்லாம் பாப்பியா? பார்ப்பேன் சார். எங்க? வசந்தன்கோ. வசந்த்? அங்கே பெரிய கண்ணாடிக்கு பின்னாடி 5-6 டிவி வச்சிருப்பாங்க சார். சென்டிமெண்ட்டா ஒவ்வொரு பால ஒவ்வொரு டிவியில் பார்ப்பேன் சார். ரொம்ப விவரமாக தான் இருக்க. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வியா? செய்கிறேன் சார். ஓகேவா? ரவி எங்க வீட்டுல ஒருத்தன் ஆயிட்டான். கூடி சீக்கிரமே எங்க குடும்பத்திலயும் ஒருத்தனான. சீக்கிரம் வாங்கம்மா, லேட் ஆச்சு. தோ வந்துட்டோம் சார். உங்களுக்கு கல்யாணம் நலமே? அரே, thank you. போலாமா? தாமு வரல? அவங்க ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு வந்துடுறாங்களா? கம் கம்.
இப்படி ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் தெரிஞ்சிருந்தா நானே வீட்ல சிக்கன் பிரியாணி பண்ணிருப்பேன். சேச்சே எப்போ நடந்த தப்புக்கு இன்னைக்கே ஒரு கோழியை கொல்லணும். என்னம்மா ரவியும் கூட்டிட்டு போலாம்ப்பா. ரவி சார் வா வண்டியில ஏறு. ஐயோ வேணாம் சார், நான் இங்கே இருக்கேன் சார். ஏறுடா. வா ஜாலியா போலாம். எனக்கேண்டா தோணவே இல்லை என்னதுடா? ரவியும் கூப்பிடணும்னு. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தோணும். நாம தான் பெரியவங்களாட்டுமே. என்ன ரகு சாப்பிட வந்தீங்களா? இல்ல சாமி கும்பிடுவாங்க. கும்பிடுங்க கும்பிடுங்க. அம்மா எனக்கு அப்புறமா ஐஸ்கிரீம். கண்ணா இந்த கோல்டுல நோ ஐஸ்கிரீம். ஏய், ஓகே ஒண்ணும் ஆகாது, நீ சாப்பிடுறா. ஏய் டேய் உட்காருடா. அபி பிரியாணி. இந்தாம்மா, வாங்க சாப்பிடு. ஏய் இந்தா. ஜஸ்ட் நீ எடுத்துக்கோ. நோ தேங்க் யூ. போருமா? போடு. ஓகே. சாப்பிடுறா. தமோ ஹவ் டு ட்ரிங்க்? நாட் டுடேடா. எனக்கு இதுவே போதும். ஆர் யூ ஷூர்? வேண்டாம்னா விடுங்களேன். இன்னைக்கு என் கல்யாண நாள்டா, ஒரு கஷ்டம் குடிக்க வேண்டாமா? அப்ப நானும் தான் குடிக்கணும். சார் ஃபர்ஸ்ட் டைம் சார் ஹோட்டலுக்கு உள்ளே சாப்பிட்றது. என்னெல்லாம் ஹோட்டலுக்கு உள்ளே விட மாட்டாங்களே சார். இது தொட்டு சாப்பிடு. சார் எங்க அம்மா சார். சாப்பிடு. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ரவி அபியை அம்மான்னு தான் கூப்பிடுவான். நாம நம்ம குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். ஆனா வாழ்க்கைன்னு என்னங்கிறத நம்ம குழந்தைங்க நமக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்றாங்க.